அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நம்ம சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வகுப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும். இது டெட்டு கிளாஸாக இருக்கலாம், இல்லை டிஎன்பிசி கிளாஸாக இருக்கலாம், எல்லா இதுக்குமே ரொம்ப முக்கியமானது. இது சிலபஸ்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் அப்படின்றத தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வணிகத்தை எங்கேருந்து அரசியலமைப்பு உருவாச்சு, எந்த ஆரிஜின்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்துதான் வரும். நம்ம உள்ளே போகும்போது மட்டும்தான் இந்திய அரசியலமைப்போட எங்கேருந்து எடுத்தோம், முகப்புரை எங்கேருந்து எடுத்தது, பாராளுமன்ற முறை எங்கேருந்து இருக்குது. அந்த மாதிரி போகும்போது தான் நம்ம பாலிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும். அது வரைக்கும் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் முகவுரை எல்லாமே, வாரிசுக்க குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடுத்த அரசியலமைப்பு உட்பட அந்த மாதிரி எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நம்ம உள்ள யார் வர்றாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர் அப்படின்றவங்க உள்ள வர்றாங்க. எல்லாருமே எதுக்காண்டி வர்றாங்க அப்படின்னா வணிகத்துக்காண்டி தான் வராங்க. இங்கேருந்து பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் விற்கிறதுல அவங்களுக்கு நிறைய லாபம் அடையுது. அதனால வணிகத்துக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் வருவாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் வர்றா அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா டேனியர்கள் அவங்க வருவாங்க. ஃபைனலி யார் வருவா அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட வணிகம் பண்ணது எந்த நாட்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் இருக்காங்க. அது யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். அடுத்து இந்தியாவை விட்டு கடைசியா போனதும் யார் அப்படின்னாலும் போர்ச்சுகீசியர்கள் தான். இந்த ஆர்டர்ல தான் வந்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் இந்த அனைவருமே எதுக்காண்டி வந்திருப்பாங்க அப்படின்னா வணிக முறை மட்டும்தான் வந்திருப்பாங்க. அதுல முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள். இவங்க தான் கிட்டத்தட்ட 1600 இருந்து 1947 வரைக்குமே யார் தான் நம்மளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ். இங்கிலாந்து மன்னர். அவங்க கீழே இங்கிலாந்து ஆட்சி பகுதியாக நம்ம இந்தியா இருந்திருக்கும். போர்ச்சுகீசியர்களை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இவங்க தான் இந்தியாவுக்கு உண்டான பாதையை கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1453 கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்ற ஒரு பகுதி வணிக பகுதியாக, அதாவது வழித்தட பகுதியாக இருந்திருக்கும், கடல் வழி பாதையாக இருந்திருக்கும். அதை அடைக்கப்பட்ட உடனே புதிய இந்தியாவுக்கு வரக்கூடிய புதிய வழியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மாலுமி ஹென்றி, போர்ச்சுகீசிய மன்னரான மாலுமி ஹென்றி என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா வாஸ்கோடகாமா அப்படின்றவரை கடற்பயணத்துக்காண்டி அனுப்பியிருப்பார். இவர் வந்து ஹென்றி தான் அவர் பேரு, ஆனா கடல்வழி பயணத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருந்திருப்பார். அதனால அவர் என்ன செஞ்சிருக்காங்க மாலுமி ஹென்றின்னு சொல்லியிருப்பாங்க அரசரை. வாஸ்கோடகாமா என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா புதிய வழி இந்தியாவுக்கு கண்டுபிடிக்காண்டி ஃபர்ஸ்ட் எப்போ வருவார் அப்படின்னா 1498 ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1501 வந்திருப்பாரு. அடுத்து 1524 வந்திருப்பாரு. வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு எத்தனை முறை வருகை தந்தார்னு கேட்டாங்க அப்படின்னா 3 முறை வருகை தந்திருப்பாரு. 1524 கொச்சின்ல வந்து நினைஞ்சிருப்பாரு அப்படின்னா இறந்து இங்கே அவரோட உடல் வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டச்சுக்காரர்கள் பொறுத்தளவு 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு பகுதியை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களும் வணிகத்துக்காண்டி வருவாங்க. ஒரு சில குறிப்பிட்ட பகுதியை பிடிப்பாங்க, ஆட்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். அடுத்து ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கலாம். ஆங்கிலேயர்கள் ஃபர்ஸ்ட் அவங்களோட இது வந்து எங்கதான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா கொச்சின்ல தான் அவங்களோட முதல் வணிக தளத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. டச்சு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1602 ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் ஆதிக்கம் பண்ணி 1947 வரைக்குமே இவங்க தான் நம்ம கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க. அடுத்து டேனியர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க பகுதியை. தரங்கம்பாடி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் டானர்ஸ்பெர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டேனியர்கள் தரங்கம்பாடி அப்படின்ற பகுதியை. பிரெஞ்சுக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெஞ்சு பகுதி, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, இந்த ரீஜன்ல பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாமே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாரையும் போரிட்டு வென்று கடைசியா ஃபைனலா ஆட்சி பண்ணது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் டாமினேட் பண்ணி 1600 இருந்து 1947 வரைக்குமே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இது அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு தடவையும் ஒரு கவர்னர் வராங்க, ஆளுநர் வராங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இங்க இந்தியாவுக்குள்ள வராங்க. ஆனா திரும்ப இங்கிலாந்துக்கு போகும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா வெறும் செல்வந்தர்களாக போய் இறங்குறாங்க. இதை பார்த்து அரசு என்ன செய்யணும், இதுக்கு ஒரு வழிமுறையை கொண்டு வரணும், இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்ற ஒண்ணு முதல்ல ஃபர்ஸ்ட் ஏற்றுவாங்க. இதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட முதல் சட்டம், ஒழுங்குமுறை சட்டம். 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்ற ஏற்றிருப்பாங்க. இதன் மூலமா இங்க வரக்கூடிய கவர்னர் இவங்களுக்கு எல்லாமே ஊதிய உயர்வு கொடுத்திருப்பாங்க. இவங்களை வேற எந்த இதுவுமே செய்ய விட மாட்டாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்க. அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில 1774 கொல்கத்தாவில் முதல் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கும்.
ஸோ இதுல முதல் உச்ச நீதிமன்றத்துல 1+3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே. ஸோ இவங்க தான் கொல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1801. ஸோ இதுல வந்து மதராஸ் மாகாணத்துல உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து 1824 பாம்பே மாகாணத்துல இணைஞ்சிருப்பாங்க, உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட் இந்திய சட்டம் 1784. பிட் இந்திய சட்டம் எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773 ஆராயதுக்காண்டி 1784 இளைய பிட் அப்படின்றவரை என்ன செஞ்சிருப்பாங்க, நம்ம இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து அவர் பேர்ல இயற்றின சட்டத்தினால அவர் பேரையே வச்சிருப்பாங்க பிட் இந்திய சட்டம் அப்படின்றது. ஸோ வணிக குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா குறைச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், போர்ட் ஆஃப் டைரக்டர் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதனால இது பிட் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வங்காள கவர்னரா இருக்கவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா பதவி ஏற்றிருப்பாங்க. அப்படி பார்த்தது யாரு அப்படின்னா வாரன் கேஸ்டிங் தான் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலா ஏற்றிருப்பாரு. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாசன சட்டம். சாசன சட்டம்ன்றது 1813 இருந்து 1853 வரைக்கும். சாசனம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் என்னது, ஒரு அக்ரிமெண்ட். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரிட்டிஷ் அரசுக்கும் இந்தியன்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரிட்டிஷ் அவங்களோட இதுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வணிக உரிமையை ஒப்பந்தம் பண்றது. ஸோ ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒருக்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு சாசன சட்டம் ஏற்றிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாசன சட்டம் 1813 ஒரு சாசன சட்டம் ஏற்றிருப்பாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1833 ஏற்றிருப்பாங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1853. ஸோ இது என்னது அப்படின்னா வணிக உரிமையை ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா 1857 சிப்பாய் கழகம் அல்லது பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சிப்பாய் கழகம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இப்ப பிரிட்டிஷ் படையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2/3 பங்கு படை வீரர்கள் யாரா தான் இருப்பாங்க அப்படின்னா இந்திய வீரர்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப நமக்கு பதவி உயர்வு எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாருமே அவில்தார் ரேஞ்சில் மட்டும்தான் இவங்களை வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து நாடு பிடிக்கும் திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை, டல்கௌசி பிரபு, வெல்லஸ்லி பிரபு இவங்க எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில வாரிசு இல்லாத அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தத்தெடுக்கக்கூடாது, அவங்களுக்கான சொத்துக்கள் எல்லாமே எதுவுமே போகக்கூடாது. ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிடும். இன்னொன்று மெயினான காரணம் என்ன அப்படின்னா தோட்டா. ஸோ இந்த தோட்டா வந்து துப்பாக்கியில போடுற தோட்டா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ பன்றி தடவிய கொழுப்பாலும் பசுமாட்டு தடவிய கொழுப்பாலும் செய்யப்பட்டிருக்கும். ஒரு கேட்ரேஜ் மாதிரி இருக்கும், அதை பல்ட்டு கடிச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் துப்பாக்கியில போட்டு என்ன செய்யணும், ஸோ சுட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இது ஒன்று. பசுன்றது இந்துக்களோட புனித விலங்காகவும் பன்றிங்கிறது முஸ்லீம்கள் வெறுக்கக்கூடிய விலங்காகவும் இருந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில இந்த இதுக்காண்டி இணைஞ்சிருப்பாரு மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு நபர் வந்து மங்கள் பாண்டே அப்படின்ற நபர் வந்து 1857 மார்ச் 29 ஸோ தனக்கு மேல் அதிகாரி இணைஞ்சிருப்பாரு, சுட்டு கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரை கைது பண்ணியிருப்பாங்க, இவரை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, தூக்குல போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கனால பெருங்கிளர்ச்சி வந்து இதோட நின்றுருக்காது. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், லாகூர், கான்பூர், ஸோ டெல்லி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் பரவி இருக்கும். கிட்டத்தட்ட 1857 ஆகஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட இணைஞ்சிருக்கும், புரட்சி வந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு புரட்சிக்கான தலைவர்கள் இருந்திருப்பாங்க, அதை அடக்குறதுக்கு தளபதிகள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பகுதியில ஆட்சி புரட்சியும் நடந்திருக்கும், அதை அடைக்கிறதுக்கும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவர்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசோட நேரடி ஆட்சிக்கு போகுது. ஸோ 1857 புரட்சிக்கு அப்புறம் நேரடி எங்க போகுது, பிரிட்டிஷ் அரசின் நேரடி ஆட்சி கண்ட்ரோலுக்கு போகுது. ஸோ இது எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னா 1858 இருந்து 1947 வரைக்கும் யாருடைய கண்ட்ரோல்ல போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் அரசியார், இங்கிலாந்து அரசு எலிசபெத் கண்ட்ரோல்ல போயிருது. ஸோ அதுக்கப்புறம் என்னது, அவங்களோட நேரடி ஆட்சி. இப்போ 1858 இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து இந்திய பகுதிகளில் உள்ள யாரையும் வந்து இது பண்ண மாட்டோம், எந்த நாட்டு பகுதியும் பிடிக்க மாட்டோம்,
ஸோ உங்களோட கொள்கைக்குள்ள நாங்கள் வந்து தலையிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பிரிட்டிஷ் அரசோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா இந்திய அரசாங்க சட்டம் 1858. இந்திய அரசாங்க சட்டம் 1858. ஸோ இதை வந்து யார் வாசிப்பா அப்படின்னா, இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவி என்னவா மாறி இருக்கும், வைஸ்ராய் என மாற்றப்பட்டிருக்கும். ஸோ அப்படி அதனுடைய முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னா கானிங் பிரபு வைஸ்ராய் மாத்திருப்பாங்க. முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னா ஸோ முதல் வைஸ்ராய் வந்து யாரை போட்டிருப்பாங்க அப்படின்னா கானிங் பிரபு அப்படின்றவரை போட்டிருப்பாங்க. ஸோ இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே கலைச்சிட்டு ஸோ புதுசா எல்லாமே புது முறையை ஏற்படுத்துவாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஸோ இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கவுன்சிலில் சில மெம்பர்ஸ்கள்லாம் கூடி அதனால என்ன விவாதம் பண்ணணும், எப்படி நம்ம சட்டம் ஏற்றணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஸோ இதுல என்ன அப்படின்னா 3 இந்தியர்களை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவாரு கானிங் பிரபு வந்து ஒரு உறுப்பினரா ஃபர்ஸ்ட் இந்திய நிர்வாக ரீதியா உள்ள சேர்க்கிறாங்க. அப்பதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல 3 உறுப்பினர்களை இந்த கவுன்சில் சட்டம் அடிப்படையில் 1861 அடிப்படையில 3 உறுப்பினர்களை உள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல சேர்க்கிறாங்க. இது போக என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 74 இயற்றப்பட்டது கல்கத்தாவில் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த உச்சநீதிமன்றம் அனைத்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா இந்த கவுன்சில் சட்டத்தின் அடிப்படையில 1862 உச்சநீதிமன்றம் அனைத்தும் உயர் நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ உயர் நீதிமன்றத்தை பொறுத்தளவு 3மே என்னது ஒரே டைம்ல என்ன செஞ்சிருப்பாங்க, அட் டயத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனா மந்த் மட்டும் என்ன இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கவுன்சில் சட்டத்தோட முக்கியமானது. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1891. ஸோ இந்திய கவுன்சில் சட்டம் 1891. ஸோ இதுல என்ன அப்படின்னா போன டைம் 3 உறுப்பினர்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த சட்டத்தின்படி 3 உறுப்பினர்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சேர்த்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 உறுப்பினர்கள் ஒரு 5, 10 ஸோ அந்த மாதிரி என்னது உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து மின்டோ மார்லி சீர்திருத்தம். ஆயிரத்தி 1909. ஸோ மின்டோ மார்லின்றது ஒரு நபர் கிடையாது, இதுல 2 பேர் இருக்காங்க. மின்டோ ஒருத்தர், மார்லி அப்படின்றவர் ஒருத்தர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்ததுனால அவங்களோட பெயரை கொண்டு வந்துட்டாங்க மின்டோ மார்லி சீர்திருத்தம். இதுல மின்டோன்றது யாரு அப்படின்னா கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாங்க. ஸோ மார்லின்றவர் என்னவா இருந்திருப்பாரு அப்படின்னா அரசு செயலரா இருந்திருப்பாரு. ஸோ மின்டோ மார்லி சீர்திருத்தத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா மறைமுக தேர்தல் கோட்பாடு அங்கீகரிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் மறைமுக தேர்தல் முறை அறிமுகம். ஸோ இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ மறைமுக தேர்தல் முறை அறிவிச்சு என்னன்னா ஏற்கனவே 3 உறுப்பினர்கள் கவுன்சில் சட்டம் 1861 இருக்கும், அடுத்து 92 கொண்டு வந்திருக்காங்க. அதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா மறைமுக தேர்தல் முறை அறிமுகமாயிருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்து வந்து 1905 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும், வங்க பிரிவினை நடந்திருக்கும். வங்க பிரிவினை காரணமானவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு. ஆக்சுவலி இது முழு வங்க பிரிவினைன்றது அவங்களோட டார்கெட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டோம் அப்படின்னா நம்மள என்ன செய்ய மாட்டாங்க, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்றதான் அதனுடைய நோக்கமா இருக்கும். ஆனா கர்சன் பிரபு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எங்களால
ஆட்சி பண்ண முடியல, நிர்வகிக்க முடியல. அதனால வங்காளம் என்ற பகுதியா என்னது, மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் அப்படின்ற 2 பகுதியா நாங்க பிரிச்சு ஆட்சி பண்ண போறோம்ன்றது சொல்லியிருப்பாரு. ஆனா மறைமுகமா என்ன இங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கான ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் என்னது அப்படின்னா வங்க பிரிவினை. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1907. ஸோ 7ல் வந்து என்ன நடந்திருக்கும், இப்ப ஐஎன்சின்னு ஒண்ணுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் கட்சியே இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிர்த்து நமக்கு உண்டான இந்த உரிமையை பெறதுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் கட்சி இந்த கட்சி தான். ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் இயர் எண்ட்லையும் டிசம்பர் மாசம் என்ன ஐஎன்சியோட மாநாடு ஏதாச்சும் ஒரு பகுதியில நடைபெறும். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன நம்ம தீர்மானம் பண்ண போறோம், அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறோன்றதை டிசைட் பண்ணி அதுக்குண்டான தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஸோ இதுல எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 பிரிவா இருப்பாங்க. ஒன்னு மிதவாதிகள், இன்னொன்னு தீவிரவாதிகள், 2 பிரிவுல இருப்பாங்க. ஸோ இதுதான் சூரத் 1907 வந்து மெயினானது என்னது அப்படின்னா சூரத் பிளவு. சூரத் பிளவுன்றது ஒண்ணு இல்ல, சூரத் அப்படின்ற பிளேஸ்ல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். ஸோ அங்க வந்து என்னது மிதவாத தலைவர்களும் மிதவாத உறுப்பினர்கள், அதே மாதிரி தீவிரவாத தலைவர்கள், தீவிரவாத உறுப்பினர்கள் எல்லாருமே 2 பேருமே கலந்துருவாங்க. ஸோ இந்த மாநாட்டில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 2 பேருக்கும் சண்டை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஸோ 2 பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க, மிதவாதிகள் தனியாகவும் தீவிரவாதிகள் தனியாகவும் பிரிஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1916 ஸோ லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லுவோம். ஸோ லக்னோ ஒப்பந்தம்ன்றது ஒண்ணும் கிடையாது. ஸோ இங்க சூரத் பிளவுல பிரிகிறாங்க இல்லையா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும். ஸோ அவங்க 2 பேருமே மறுபடியும் லக்னோ அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஐஎன்சி மாநாடு நடைபெறும். அங்க வந்து என்ன செய்வாங்க, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் நம்ம ஒன்றுபட்டு செயல்பட்டா மட்டும்தான் நம்மளோட தேவைகளை பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து நம்மளால போராட முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 பேரும் ஒன்னா இணைகிறது தான் அப்படி என்னது அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1919 என்னது மாண்டேக்கு சேம்ஸ்போர்ட் தீர்த்தம். ஸோ 19 வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இயர். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கிறது இங்கேயும் 2 பேர், மாண்டேகு அப்படின்றது ஒரு நபர், சேம்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு நபர். ஸோ அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்கிறதுனால அவங்களோட பேரே வச்சுட்டாங்க. இதுல மாண்டேகுன்றவர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1909 எதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா மாறும். ஸோ மாண்டேகுன்றவர் என்னவா இருந்திருப்பாரு, அரசு செயலரா இருப்பாரு. சேம்ஸ்போர்ட்ன்றவர் என்னவா இருந்திருப்பாரு, கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919 பொறுத்தளவு என்ன அப்படின்னா நேரடி தேர்தல் கோட்பாடு முறை வந்து அறிமுகம். நேரடி தேர்தல் முறை கோட்பாடு அறிமுகம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீதி கட்சியெல்லாம் எலெக்ஷன்ல நின்று கிட்டத்தட்ட நீதி கட்சியெல்லாம் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. 1920 இருந்து 1937 வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆனா நீதி கட்சியோட ஆட்சி காலம்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீதி கட்சியின் ஆட்சி காலம் ஸோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னா 13 வருடம். ஆனா நம்ம ஜென்ரலா படிக்கும்போது நினைஞ்சிருப்போம் 1920 இருந்து 1937 வரைக்கும் சொல்லியிருப்போம். ஆனா இடையில ஒரு 4 வருஷம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்க. சுயேட்சையா போட்டிட்ட ஒரு நபரை வந்து நினைச்சிருக்கோம், நீதி கட்சியோட ஆதரவுல அவர் ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலதான் 17 வருஷத்துல 4 வருஷம் கழிச்சு 13 வருடம் வந்து நீதி கட்சி ஆட்சி பண்ணியிருக்கும் இந்த நேரடி தேர்தல் முறையின் மூலம். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1919 நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ரவுலட் சட்டம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா கிலாபத் இயக்கம். ஸோ இதுவும் 1919. ஸோ 3 இது இருக்கு, மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், ரவுலட் சட்டம், கிலாபத் இயக்கம். ரவுலட் சட்டத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா 1919 ஏப்ரல் 6 ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ரவுலட் சட்டம். ஸோ ரவுலட் சட்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை,
ஸோ யாரையும் விசாரணையின்றி கைது பண்ணலாம். ஸோ யாருக்கும் எந்த கொஸ்டின் பண்ண வேண்டியதில்லை, விசாரணையின்றி கைது பண்றது அவங்கள யாரா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உண்டான ஏற்றப்பட்ட சட்டம் தான் ரவுலட் சட்டம். ஸோ இதனை எதிர்த்து 1919 ஏப்ரல் 11 ஸோ 2 தலைவர்கள் வந்து போராடுவாங்க, அவங்கள கைது பண்ணிடுவாங்க. டாக்டர் சத்யபால், அடுத்து டாக்டர் சாயிபுதீன் கிஜ்லு. ஸோ இவங்க 2 தலைவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க 1919 ஏப்ரல் 11 கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அடுத்து 1919 ஏப்ரல் 13 என்ன செஞ்சிருப்பாங்க, ஸோ 2 தலைவர்களையும் விடுதலை பண்றதுக்காண்டி என்ன செஞ்சிருப்பாங்க, மக்கள் எல்லாரும் போராடி இருப்பாங்க. அமிர்தசரஸ் அப்படின்ற பிளேஸ்ல ஒன்று கூடி 2 தலைவர்களையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துவாங்க. ஸோ அப்ப ஜெனரல் ஓ டயர் அப்படின்றவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஓ டயர் அப்படின்ற தலைமையில போர் வீரர்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்துவாங்க. அது வந்து ஒரு சின்ன குறுக்கலான வழியா இருக்கும். உள்ள கிரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கூடியிருக்க இடத்துல வந்து என்ன செய்வாங்க, சுத்தி வேற யாரும் போறதுக்கு வழி இல்லாம ஒரே ஒரு வழிப்பாதை மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாம் மதில் சுவர் எல்லாமே சுத்தி வர நல்ல உயரமான மதில் சுவர்கள். ஸோ யாரும் போக முடியாது, குழந்தைகள் பெரியாள்கள் முதற்கொண்டு எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல ஜெனரல் ஓ டயர் வந்து இணைஞ்சிருப்பாரு அப்படின்னா ஸோ ஷூட்டிங் பண்ணி எல்லாரையும் இணைஞ்சிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அதுல உள்ள ஒரு கிணறு இருந்திருக்கும், அதுக்குள்ள எல்லாம் குதிச்சு தப்பிக்க பிளான் பண்ணுவாங்க. ஆனா யாராலையும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிலாபத் இயக்கம் ஒண்ணு பார்த்தோம் 1919. சோ முஸ்லீம் மத தலைவர் கலிபா அப்படின்றவரை நினைஞ்சிருப்பாங்க, பிரிட்டிஷ் அரசு வந்து அவமதிச்சிருக்கும். ஸோ அவரோட பதவியை பறிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, முகமது அலி, சௌகத் அலி. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸோ அந்த தலைவரோட பதவியை மீண்டும் பெறதுக்காண்டி கிலாபத் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதுக்காண்டி போராடுறதா என்னது அப்படின்னா கிலாபத் இயக்கம். ஸோ இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி காந்தி வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா 1883 தென்னாப்பிரிக்கா போயிருப்பாரு. ஸோ அங்க போய் இனவெறி கொள்கைக்கெல்லாம் உள்ளாகி அதுக்கப்புறம் அங்கே இனவெறிக்காக அகிம்சை எல்லாம் போரிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு எப்போ திரும்பியிருப்பாரு அப்படின்னா 1915, 16 ரீஜியன்ல உள்ள வந்திருப்பாரு, ஜனவரி 9 வந்திருப்பாரு. ஸோ வந்த உடனே 1919 உள்ள காங்கிரஸோட சேர்ந்து போராட ஆரம்பிப்பாரு சுதந்திரத்துக்காண்டி. ஸோ 1920 ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத ஒண்ணு ஏற்படுத்தியிருப்பாரு காந்தி. ஸோ ஒத்துழையாமை இயக்கம்ன்றது ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஸ்கூலுக்கு அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், யாருமே எந்த வேலைக்கும் போகக்கூடாது, பிரிட்டிஷ் அரசு என்னென்ன செயல்முறைப்படுத்தோ அதுக்கு எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்து யாருமே கோஆபரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒத்துழையாமை. வரி கட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சொல்றது என்னதான் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1922 சௌரி சௌரா இயக்கம். இயக்கம் அல்லது சம்பவம், சௌரி சௌரா சம்பவம். இது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தான் இந்த சௌரி சௌரா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அந்த பகுதியில விவசாயிகள் எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு போராட்டம் நடத்துவாங்க. ஸோ அந்த டைம்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்த படை வீரர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த போராட்டம் நடத்துற விவசாயிகள் மீது என்ன செய்வாங்க, ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்த போராட்டக்காரர்கள் விவசாய போராட்டக்காரர்கள் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பிரிட்டிஷார எதிர்த்து ஊப்பில உள்ள சௌரி சௌரா என்ற இடத்துல 22 காவலர்கள் இணைஞ்சிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி வேற பூட்டிட்டு இணைஞ்சிருப்பாங்க, தீயிட்டு கொளுத்தி 22 காவலர்களும் இணைஞ்சிருப்பாங்க, இறந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்த உடனே காந்தி என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை நினைஞ்சிருப்பாரு, ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1900. அடுத்து வந்து 1927 சைமன் குழு. ஸோ சைமன் குழுன்றது ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1919ஆம் ஆண்டு மாண்டேகி சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தோட சட்டம் எந்த அளவுல இருக்கு அப்படின்ற ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் என்னது அப்படின்னா இந்த சைமன் குழு. சைமன் என்றவர் தலைமையில மொத்தம் இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா 7 உறுப்பினர்கள், ஒரு தலைவர் பிளஸ் 6 உறுப்பினர்கள்.
ஸோ 7 பேர் இருப்பாங்க, சைமனோட சேர்த்து 7 பேர் இருப்பாங்க, ஒரு தலைவர் பிளஸ் 6 உறுப்பினர்கள். இந்த சைமன் குழுன்றது 1927 இங்கிலாந்துல அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்தியாவுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னா 1928 தான் இந்தியாவுக்கு வருகை புரிவாங்க. இந்தியாவுக்கு 1928 வருகை புரிவாங்க. ஸோ இவங்க போற இடம் எல்லாமே எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இந்த சைமன் குழுல இந்திய உறுப்பினர்கள் யாருமே நினைஞ்சிருக்க மாட்டாங்க, இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால 1928 இவங்க போற இடம் எல்லாமே என்னதான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ இதுலதான் டெல்லியில நினைஞ்சிருப்பாங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய் தலைமையில சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெறும். ஸோ லாலா லஜபதி ராய் தலைமையில இணைஞ்சிருப்பாங்க, சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதுல சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு படை தளபதி இணைஞ்சிருப்பாரு அப்படின்னா லாலா லஜபதி ராய தடியடி நடத்தி, ஸோ அந்த தடியடியின் மூலமாக இணைஞ்சிருப்பாரு. லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருவாரு. ஸோ அவர் இறந்த உடனே அவரே பழி வாங்குறதுக்காண்டி மறுபடியும் சாண்டர்ஸ் என்ன செய்வாங்க, நம்ம இந்திய வீரர்கள் இணைஞ்சுவாங்க அப்படின்னா சாண்டர்ஸையும் கொலை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1930 உப்பு சத்தியாகிரகம். ஸோ உப்பு சத்தியாகிரகம்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ற உப்புக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வரி விதிச்சிருப்பாங்க. ஸோ இதனை எதிர்த்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தன்னோட உப்பு சத்தியாகிரகத்தை என்ன செஞ்சிருப்பாரு, ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ உப்பு சத்தியாகிரகம்ன்றது காந்தியடிகள் குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்துல இருந்து சபர்மதி டு தண்டி வரைக்கும் நினைஞ்சிருப்பாங்க. ஸோ நடைபயணமாவே போயிருப்பாரு. தன்னோட 68வது வயசுல கிட்டத்தட்ட 241 மைல் நடந்தே போவார். எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் இணைஞ்சிருப்பாரு. ஏப்ரல் 5ஆம் தேதி போய் கடற்கரை சேர்ந்துருவாரு. 6ஆம் தேதி இணைஞ்சிருப்பாரு, கடற்கரையில உப்பு அள்ளி தன்னோட உப்பு சத்தியாகிரகத்தை முடிப்பாரு. ஸோ உடனே இவரை என்ன செய்வாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ண உடனே உப்பு சத்தியாகிரகம் உப்புக்கு வரி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான். இதுல எத்தனை தொண்டர்கள் கலந்துக்குருவாங்க அப்படின்னா 78 தொண்டர்கள் கலந்துக்கிருப்பாங்க. அதுல கலந்துக்கிட்ட ஒரே பெண்மணி யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு வந்து அவங்க வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்து 1934 தான் ஃபர்ஸ்ட் முதலில் நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு தேவை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தேவை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா MN ராய். சரியா? ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு தேவை அப்படிங்கிற விஷயத்தவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம். ஸோ இதுல என்ன விஷயங்கள் அப்படின்னா ஸோ 1919 மாண்டே சேம்ஸ் போர் திருத்தத்தில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா மத்தியில் ஒற்றை ஆட்சி, மாகாணத்தில் இரட்டை ஆட்சி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இன்னொன்று நேரடி தேர்தல் முறை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கும். இங்க வந்து என்ன அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டத்தோட கோட்பாடு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மத்தியில் இரட்டை ஆட்சி, மாகாணத்தில் ஒற்றை ஆட்சி. ஸோ இந்திய அரசு சட்டத்தில் இதுதான் மெயினான பாயிண்ட். மத்தியில் இரட்டை ஆட்சி, மாகாணத்தில் ஒற்றை ஆட்சி. இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஆம் உலகப் போர் நடைபெறும். ஸோ 2ஆம் உலகப் போர் 1939 இருந்து 1945 வரைக்கும் நடைபெறும். ஸோ இந்த பீரியட்ல இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா 1935ஆம் ஆண்டு ஒரு சட்டம், இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 என்ன செஞ்சிருப்பாங்க, தேர்தல் நடைபெற்றிருக்கும். இதுல காங்கிரஸ் வந்து இணைஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு 7 மாகாணத்திலேயும் கூட்டணி ஆட்சியில ஒரு மாகாணம் சேர்த்து மொத்தம் 8 மாகாணத்துல இணைஞ்சிருப்பாங்க, ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அடுத்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 கூட்டாட்சி நீதிமன்றமும் ஒண்ணு நிறுவியிருப்பாங்க பிரிட்டிஷ் அரசால்.
1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் நிறுவப்பட்டிருக்கும். 1937 தேர்தலும் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தான் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 1950 ஜனவரி 28 இந்திய உச்ச நீதிமன்றமாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ 37 தேர்தலில் இணைஞ்சிருவாங்க. காங்கிரஸ் 7 தொகுதியில் 7 ஸ்டேட்ல இணைஞ்சிருக்கும், ஜெயிச்சிருப்பாங்க. பிளஸ் கூட்டணியோட முஸ்லீமோட சேர்ந்து இணைஞ்சிருப்பாங்க. ஒரு மாநிலத்திலும் ஜெயிச்சு மொத்தம் 8 மாநிலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2ஆம் உலகப் போர் நடைபெற்று இருக்கும்போது இணைஞ்சிருப்பாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்களை இந்திய தேசிய காங்கிரஸை கன்சிடர் பண்ணாமலே இணைஞ்சிருப்பாங்க. படை வீரர்களை போருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனை கன்சிடர் பண்ணல, நம்மளை கன்சிடர் பண்ணல அவங்க 8 மாநிலத்திலும் இணைஞ்சிருவாங்க, பதவி விலகிடுவாங்க. ஸோ அப்போ 2ஆம் உலகப் போர் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இந்திய படை வீரர்கள் எண்ணிக்கை தான் என்னவா இருக்கும், பிரிட்டிஷ் அரசாங்கத்துல அதிகமா இருக்கும். 3ல் 2 பங்கு வீரர்கள் நம்ம வீரர்கள் தான் இருப்பாங்க. நம்ம இருந்தால் மட்டும்தான் அவங்களால பிரிட்டிஷால என்ன செய்ய முடியும், வெற்றி அடையவே முடியும். ஸோ அப்ப இதுக்காக இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆட்கள் போரிட அடுத்து போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்தியர்கள் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இது எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு தெரிஞ்ச உடனே 1942 இணைஞ்சிருப்பாங்க. அப்படின்னா கிரிப்ஸ் என்பவர் தலைமையில கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்றத ஒண்ணு அனுப்பியிருப்பாங்க. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஸோ நீங்க எங்க இந்திய வீரர்களை போரிட அனுப்புங்க. ஸோ அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவில் தன்னாட்சி வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கிரிப்ஸ் அப்படின்றவர் சொல்லுவார், இந்த அறிக்கையா கொடுப்பாரு. ஸோ அந்த அறிக்கை கொடுக்கும்போது காந்தி இப்பதான் நம்மளால இது வரைக்கும் அகிம்சைன்னு போராடினவர் நினைஞ்சிருப்பாரு. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுன்றது 1942 ஆகஸ்ட் 8 வந்திருப்பாங்க. ஸோ 8 வந்த உடனே இங்க 2 விஷயங்கள், மெயினான விஷயங்கள் சொல்லுவார், அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியாவும் கூட, கொஸ்டினும் கூட. ஸோ வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை, இன்னொன்னு டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுவார். ஸோ இவங்க எல்லாமே சொல்ல மட்டும் தான் செய்வாங்க, செய்யறது எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க, பிரிட்டிஷ் அரசு செயல்படுத்த மாட்டாங்க. தன்னாட்சி வழங்குறது, வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைன்னா என்ன மீனிங், டேட் எப்போ போடுறாங்க, எப்போ நம்ம யூஸ் பண்ண முடியுன்ற விஷயமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருப்பாரு. ஸோ இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகப்போர் முடிஞ்சிடும். உலகப்போர் முடிஞ்ச உடனே இங்கிலாந்துல தேர்தல் நடைபெறும் 1946. ஸோ இங்கிலாந்துல தேர்தல் 1946 நடைபெறும். ஸோ அங்க இங்கிலாந்தை பொறுத்தளவு இருகட்சி ஆட்சி முறை. அதுல கிளமண்ட் அட்லி அப்படின்றவரு இணைஞ்சிருப்பாரு. தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த கிளமண்ட் அட்லி தான் இணைஞ்சிருப்பாரு. அப்படின்னா 1948 ஆகஸ்டுக்குள்ள இணைஞ்சிருப்போம், நாங்க இந்தியாவை விட்டு போயிடுவோம். ஸோ அதுக்காண்டி இந்தியாவுக்கு கூடிய விரைவில் இணைஞ்சிருவோம், சுதந்திரம் வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அப்போ 1945 வரை வேவல் பிரபு அப்படின்றவர் இருப்பாரு. ஸோ 46 கிளமண்ட் அட்லி ஜெயிச்ச உடனே இந்த அறிவிப்பை கொடுத்த உடனே 1946 யார் வரா அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றவங்க வர்றாங்க. ஸோ இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில தான் இணைஞ்சிருப்பாங்க. நம்மளோட அரசியலமைப்பு நீங்க எழுதணும், உங்களுக்கு உண்டான அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துங்க, உங்களுக்கு உண்டான அரசியலமைப்பை நீங்களே எழுதுங்க, ஸோ உங்களை நீங்களே ஆட்சி பண்றதுக்கு எல்லாமே தயாராகுங்க, ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமையுங்க அப்படின்லாம் சொல்லி இவங்க ஐடியா கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படும். ஜவஹர்லால் நேரு தலைமையில பிரதமராக அமைப்பாங்க. 1946 இருந்து 1964 வரைக்குமே யார் தான் பிரதமராக இருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பிரதமராக இருப்பார். ஸோ 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில தான் நம்ம இந்திய அரசியலமைப்பே எழுதப்பட்டது. ஸோ அப்ப 1946 யார் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அப்படின்ற ஒன்றை ஏற்படுத்துறாங்க. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946 ஏற்படுத்தின உடனே அதனுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் டெல்லியில் நடைபெறுது. ஸோ அங்க யார் என்ன ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன மட்டும் தான் தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படின்னா தற்காலிக தலைவர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ முதல் கூட்டத்தோட நோக்கமே என்னது, ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னு தற்காலிக தலைவர் ஒருத்தரை தேர்வு பண்றாங்க. அவர் யாரு அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இது கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார், இன்னொன்னு நிரந்தர தலைவர் யார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில் 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தியாச்சு. அதோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெறுது. தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுத்திருப்பாங்க.
ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டம் எப்போ நடைபெறும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட இரண்டாவது கூட்டம் 1946 டிசம்பர் 11 நடைபெறும். ஸோ டிசம்பர் 9 தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து டிசம்பர் 10 இணைஞ்சிருவாரு, இறந்துருவார். ஸோ அவர் இறந்த உடனே அடுத்து ரெண்டாவது கூட்டம் 1946 டிசம்பர் 11 அடுத்த நாளே நடைபெறும். ஸோ இங்க இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ அரசியலமைப்பு நிரந்தர தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட துணை தலைவர்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அவர் யாரெல்லாம் அப்படின்னா வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, ஸோ அடுத்து ஹச்.சி. முகர்ஜி. ஸோ இவங்க 2 பேரும் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தியாச்சு. ஏற்படுத்தும் போது இடைக்கால அரசாங்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா 1946 இடைக்கால அரசாங்கத்துல 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ நேரு தலைமையில, முன்னாடியே சொன்ன மாதிரி நேரு தலைமையில இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல முஸ்லீம் லீக் வந்து ஃபர்ஸ்ட் இடைக்கால அரசாங்கத்துல கலந்துக்கிற மாட்டாங்க. ஆனா அடுத்த மாசமே செப்டம்பர்ல இணைஞ்சிருப்பாங்க, கலந்துக்கிடுவாங்க. கலந்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான தனியான ஒரு அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபைனான்ஸ் நிதித்துறை வந்து இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சிக்கு கொடுத்துருப்பாரு நேரு வந்து. ஸோ இடைக்கால அரசாங்கத்தில் இணைஞ்ச உடனே, இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட உடனே இதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர்கள் வீதமாக. ஸோ 389 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த 389 உறுப்பினர்களும் எப்படி ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு சொல்லியிருந்தோம், 389 பேர் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 389 பேரை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மாகாண பிரதிநிதிகள், $292 பேரு. அடுத்து சுதேச அரசுகள், ஸோ அவங்களோட பிரதிநிதிகள் 93 பேரு. அடுத்து பலுச்சிஸ்தான், ஸோ அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபரும். அடுத்து வந்து யாரு அப்படின்னா மாகாண முதன்மை ஆணையர்கள், ஏன்னா மாகாணன்றது 3 மாகாணம் இருந்துச்சு, கொல்கத்தா, பாம்பே, மதராஸ். ஸோ அந்த மாகாண முதன்மை ஆணையர்கள் மொத்தம் 3 பேரு. ஸோ இவங்களை கூட்டினீங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளவு வரும் அப்படின்னா 389 உறுப்பினர்கள் வந்திருக்கும். ஸோ இப்ப இந்த இதெல்லாம் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தியாச்சு. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்த டிசம்பர் 9 நம்மளோட அரசியலமைப்பு எழுதுவதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 அதுல உள்ள குழுக்கள் ஒவ்வொரு குழுக்களாக பிரிச்சு இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு 60 நாட்டோட அரசியலமைப்பை ஆராய்வதற்காக அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதற்கே அப்பவே 1946 எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கும் அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கும். ஸோ இப்ப அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா 1945 வரைக்கும் வேவல் பிரபு அப்படின்றவர் இணைஞ்சிருப்பாரு, இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பாரு. 1946 யார் வர்றா அப்படின்னா மவுண்ட் பேட்டன் அப்படின்றவரை ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ வேவல் பிரபுக்கு அடுத்து யார் வரும் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். ஸோ இவர் தான் இணைஞ்சிருப்பாரு அப்படின்னா 1947 ஜூன் 3 ஒரு திட்டம் வந்து அறிவிப்பாரு. அது ஜூன் 3 திட்டம்னே சொல்லுவாங்க. ஸோ ஜூன் 3 இணைஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளாக ஒருங்கிணைந்த இந்தியா வந்து நாங்க பிரிக்க போறோம். ஸோ இந்தியாவோட சேர வேண்டிய அரசுகள் எல்லாமே இந்தியாவோட செஞ்சுக்கலாம், இல்ல பாகிஸ்தானோட சேர வேண்டிய நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த யார் சொல்லியிருப்பா, மவுண்ட் பேட்டன் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. ஸோ முதல்ல காந்தியெல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு. ஆனா வேற வழி இல்லாம இணைஞ்சிருப்பாரு. சரி 2 நாடுகளா பிரிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ அந்த டைம்ல காந்தி எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஜூன் 3 ஜூன் திட்டம் அறிவிக்க உடனே இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளாக ஒருங்கிணைந்த இந்தியா என்பது பிரிக்கப்படுகிறது. ஸோ 2 நாடுக்கு ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு எப்போ சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 14 கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 என்ன செய்யறாங்க, சுதந்திரம் கொடுக்குறாங்க.
ஸோ இப்போ நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தியாச்சு, அரசியலமைப்பு எழுத ஆரம்பிச்சாச்சு, 2 நாடா பிரிச்சாச்சு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளாக பிரிக்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். ஸோ அது எந்த திட்டத்தின் அடிப்படையில் 1947 ஜூன் 3 திட்டம் அப்படியே அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தியாச்சு இல்லையா. ஸோ 60 நாட்டோட அரசியலமைப்பு ஆராய்ச்சி பண்றோம். ஸோ அதில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அரசியலமைப்பு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சாச்சு. ஸோ 1947 ஆகஸ்ட் 29 என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி, ஸோ அரசியலமைப்பு வரைவு குழு அப்படின்ற ஒன்றை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பு வரைவு குழு. ஸோ அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். ஸோ தலைவராக அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவரா டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இவருக்கு கீழே மொத்தம் எத்தனை 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அரசியலமைப்பு வரைவு குழுவோட உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா மொத்தம் 7 பேர். அரசியலமைப்பு வரைவு குழுவின் ஆலோசகராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் யாரு அப்படின்னா PN ராவ். ஸோ அப்படின்றவரை நினைஞ்சிருப்பாங்க ஆலோசகரா, அரசியலமைப்பு வரைவு குழுவோட ஆலோசகராக சேர்த்திருப்பாங்க. ஆலோசகரையும் சேர்த்தா 8 உறுப்பினர்கள். ஜெனரலா அரசியலமைப்பு வரைவு குழுவோட உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டா மொத்தம் 7 பேர். 6 தலைவர் ஒருத்தரோட சேர்த்தாங்க அப்படின்னா 7 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த 60 நாட்டோட அரசியலமைப்புல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல எதை எழுதணும், எது நமக்கு தேவை அப்படின்ற விஷயத்தெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுல நரேன் ரைஜடா அப்படின்றவர் நினைஞ்சிருப்பாரு. இவங்க கொடுக்க கைப்பட எழுதியிருப்பாரு. ஸோ எந்த பாணியில? தெலுங்கு மொழியில எழுதியிருப்பாரு, இத்தாலிய பாணியில எழுதியிருப்பாரு. இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதினதுதான் தெலுங்கு மொழி, இத்தாலிய பாணி. ஸோ இந்த பாணியின் அடிப்படையில் நம்மளோட அரசியலமைப்பை ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிருப்பாங்க. ஸோ உலகத்திலே மிக நீண்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு எது அப்படின்னா நம்ம இந்திய நாடு தான். கிட்டத்தட்ட நம்ம அரசியலமைப்பு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை எடுத்துக்கொண்ட காலங்கள் எத்தனை அப்படின்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள். ரெண்டு வருடம் 11 மாதம் 18 நாட்கள். ஸோ இந்த பீரியட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல இருந்து 1946 நவம்பர் 26. ஸோ இந்த இடைப்பட்ட காலங்கள் தான் இந்த 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் அப்படின்றது இந்த டேட்டா தான். ஸோ எப்போ ஆரம்பிச்சாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இது 1946 நவம்பர் 26 என்னது அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு சொல்லுவோம். ஸோ 1946 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஸோ எப்போ நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோமோ அந்த தினத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நவம்பர் 26 என்னது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தினம். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் ஆயிரும். அடுத்து 1950 ஜனவரி 26 அப்படின்றது நம்மளோட குடியரசு தினமாக குடியரசு தினம். இன்னும் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். ஸோ இதுல ரெண்டுலையும் குழம்பிடக்கூடாது, ஏன்னா இது குழம்பக்கூடிய ஏரியாவும் கூட. ஸோ 1946 நவம்பர் 1947 நவம்பர் 27. சரியா? ஆயிரத்தி 1947 நவம்பர் 26 நம்மளோட அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு சொல்லுவோம். ஸோ நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பின்
தினம்னு சொல்லுவாங்க. ஸோ 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைச்சிருக்கோம். 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு முழுமையாக நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்பாங்க. ஸோ 1950 ஜனவரி 26 இதை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ இந்த 1950 ஜனவரி 26 கிட்டத்தட்ட நம்ம 1947 நவம்பர் 29 என்ன செஞ்சாச்சு, நவம்பர் 26 அரசியலமைப்பை எழுதி முடிச்சாச்சு. ஆனா ஏன் 1950 ஜனவரி 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1949 நவம்பர் 26. ஸோ அந்த நவம்பர் 26 தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய அரசியல் தினமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். ஸோ நம்மளோட அரசியலமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1946 ஆரம்பிச்சு டிசம்பர் 9 ஆரம்பிச்சு 1949 நவம்பர் 26 வரைக்குமே பீரியட். இந்த பீரியட் தான் என்னது அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்களாக நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா 1950 இப்பவே முடிச்சாச்சு. அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. அரசியலமைப்பும் முழுமையாக எழுதி முடிச்சு ரிவ்யூ, அதாவது கலந்தாய்வு 1 2 3 டிஸ்கஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 1950 ஜனவரி 26 வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா 1929 லாகூர்ல ஐஎன்சி மாநாடு நடைபெறும். இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு நடைபெறும் ஜவஹர்லால் நேருவோட தலைமையில. ஸோ அந்த டைம்ல என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் 1929 டிசம்பர் 31 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக நமக்கு பூர்ண சுயராஜ்யம் வேணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ அதை கொண்டாடுறது எப்போ கொண்டாடிருப்பாங்க அப்படின்னா 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில இணைஞ்சிருப்பாங்க. நம்ம இந்திய தேசிய கொடியை ஏற்றி பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடி இருப்பாங்க. ஸோ இதை நினைவு கூறும் விதமாகத்தான் இணைஞ்சிருப்பாங்க. 1949 நவம்பர் 26 நம்மளோட அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டாலும் ஒரு 2 மாதங்கள் வெயிட் பண்ணி 1950 ஜனவரி 26 வரைக்கும் வெயிட் பண்ணி இணைஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதை இந்த மெயினா இதை நினைவு கூறுறதுக்காண்டி தான் 1949 நவம்பர் 26 இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம நினைவு கூறுறதுக்காண்டி தான் 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில கொடி ஏற்றியாச்சு. ஸோ இதை தான் இணைஞ்சிருப்பாங்க. 1950 ஜனவரி 26 வரைக்கும் வெயிட் பண்ணி இந்திய அரசியலமைப்பு இணைஞ்சிருக்கும், முழுமையான நடைமுறைக்கு வரப்பட்டிருக்கும். ஸோ இப்படிதான் நம்மளுடைய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட எப்போ ஆரம்பிச்சது 1453 இருந்து ஆரம்பிச்சு 1600 பிரிட்டிஷ் உள்ள வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் இப்படிதான் ஒரு பயணமாக வந்து நம்மளோட அரசியலமைப்பு படிப்படியாக அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே எழுதப்பட்டு நம்மளோட அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமிக்கு வாங்க. ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெறுது, ஆஃப்லைன் வகுப்புகளும் நடைபெறுது. நேரடியாக வந்தீங்க அப்படின்னா எல்லா வகுப்புமே சிறப்பாக நடைபெறும். ஸோ அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட வெற்றி அடைய சாந்தி